அடுத்ததாக ஆண்களே என்ற அணியில் முகமது அஃப்சல் ஆமிரி வருகிறார். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நஸ்ஸலி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம். ஸுய்யின லின்னாஸ் ஹுப்பு ஷஹவாத் மினன் நிஸா. மூணு தடவை குர்ஆன்ல வருது. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ டேஞ்சரை பார்த்துப்போம். அதுதான் பெரிய டேஞ்சர், இதுதான் பெரிய டேஞ்சர். நம்ம ஒன்று நினைச்சிருப்போம் அதுதான் பெரிய டேஞ்சர். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், பெரிய டேஞ்சர் எது தெரியுமா? மா தரத்து பாதி ஃபித்னத்தன் அலர்ர அலர் ரிஜால் மினன் நிசா. ஆண்களே அலற விடும் அளவிற்கு ஒரு ஃபித்னா என்று சொன்னால் அது பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். இதுதான் பெரிய டேஞ்சர். பெண்கள் ஆண்களே அழல வருகிறார்கள் ஏற்படுத்துவதன் மூலமாக. ஆக நபிகள் அவர்களை கூறிவிட்டார்கள் பெண்கள் ஒரு ஃபித்னா என்பதாக. ஒரு ஃபித்னாவாக இருக்கக்கூடிய பெண்கள் எவ்வாறு ஷரியத்தை பரிபூர்ணமாக பின்பற்ற முடியும்? வாய்ப்பே இல்லை. ஆண்களால் தான் மட்டும்தான் ஷரியத்தை முழுமையாகவும் பின்பற்ற முடியும். ஆக இந்த ஹதீஸினுடைய விளக்க உரையிலே கூறுவார்கள், அல் கத்லு பிஹின்ன வல் அதது பிஹின்ன. இந்த நாட்டில் அதிகமாக கொலைகள், குற்றங்கள், சண்டை சச்சரவுகள் நடக்குது. யாருங்க காரணம்? பெண்கள். பெண்கள் சொல்லிடலாம், பெண்கள் தான் அதற்கு காரணம். ஒரு கொலை நடக்குதா, அதுக்கு பெண்கள் தான் காரணம். ஒரு சண்டை நடக்குதா, அதுக்கும் பெண்கள் தான் அவர்கள் காரணம். மன்னன் மோல அவன் சொல்லிட்டு போனார், அவர் ஆதி மூசா காலத்தில் இருக்காரு போல, கொஞ்சம் தட்டி எழுப்பணும் அவரை. பெண்கள் குழந்தைகளை வந்து லா இலா இல்லா சொல்லி ஆட்டுவாங்க. அப்படி கிடையவே கிடையாது. இக்காலத்து பெண்களை பாருங்க, ஜானி ஜானி எஸ் பாப்பா ஈட்டிங் சுகர், இப்படிதான் இருக்கு. பெண்கள் எப்படிங்க படைக்கப்பட்டாங்க? வாழ்ந்தன் குச் தம்முன்னு வந்துட்டாங்களா? இல்லை மாயுதா தட்டி கீழே வரும், ஏறி கீழே வந்துட்டாங்களா? அல்லாஹ் தாலா எப்படிங்க பெண்களை படைச்சான்? ஆண்களுடைய ஜுசுவில் இருந்தா பெண்களை படைச்சான். அது ஆண்கள் அசலாக இருக்கிறார்கள், பெண்கள் அந்த அசலுடைய ஃபுருவாக இருக்கிறார்கள். ஒரு ஃபுருவாக அசல் எப்படிங்க முந்த முடியும்? இப்போ பெண்கள் ஆண்களுக்கு ஒரு உதாரணமாக நான் பார்ப்போம். ஆண்கள் சூரியனை மாதிரி, பெண்கள் சந்திரனை மாதிரி. இந்த பூமியை ஒரு ஷரியத்தான் நம்ம வச்சுப்போம். அந்த சூரியனை பாருங்க, அந்த பூமிக்கு எந்த அளவுக்கு ஒளிமையை கொடுக்குது. அதே மாதிரிதான் ஆண்கள் ஷரியத்துக்கு அந்த அளவுக்கு பின்பற்றதை தருகிறார்கள் ஆண்கள். ஆனால் பெண்களுடைய ஒளியை நாம் பார்த்தோம், நைட் டைம்லாம் பார்த்துருப்போம், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதுதான் அவருடைய பின்பற்றுதல். அந்த அந்த சந்திரனுக்கு எப்படிங்க ஒளி வருது? சூரியனுக்கிட்ட இருந்து. எப்படி? லவ்வுல் கமரி முஸ்தஃபீதும் மின் லவ்வி ஷம்ஸ். சூரியனுடைய ஒளி என்பது சந்திரனுடைய ஒளி என்பது சூரியனுடைய ஒளியில் இருந்து பிரயோஜனப்பட்டு தான் சந்திரனே ஒளி கொடுக்குது. அப்படி அதே மாதிரிதான் இத்திபாவு நிசா முஸ்தஃபீதும் இத்திபாவு ரிஜால். பெண்கள் பின்பற்றுதெல்லாம் ஆண்களிலிருந்து பிரயோஜனப்பட்டு தான் பெண்கள் பின்பற்றுறாங்க. பின்பற்றுவதாக இருந்தால் முதல்ல பார்க்கணும்ல, பார்த்தா தான் பின்பற்ற முடியும். சூரியனை பார்க்கவே முடியாத, சந்திரனை வந்து பார்க்கலாம், சந்திரனை தானே பார்க்க முடியும். இதிலிருந்து அது ஒளி வாங்கினாலும் கூட சந்திரனை வந்து நம்ம முழு கண்ணோட இயல்பாக பார்க்க முடியும். ஆனால் சூரியனை பார்க்க முடியாது. பேசுங்க. ஷரியத்தில் அல்லாஹ் அடையணும்னா 2 வாசல். ஒன்று நுபுவத்துடைய வாசல், விலாயத்துடைய வாசல். நுபுவத்துடைய வாசல் முடிஞ்சு அது அந்த காலம். ஆனால் விலாயத்துடைய வாசல் இன்று மட்டும் கியாமத் நாள் வரைக்கும் விலாயத்துடைய வாசல் திறக்கப்பட்டு கொண்டிருக்கும். அதிலிருந்து வலிமார்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். அதிகமாக ஆண்கள் வருவார்கள். அப்போ பெண்கள் வரலையான்னு கேட்பாங்க. பீராப்தா கேட்பார், பெண்களே. பெண்கள் வருகிறார்கள், பெண்கள் விளையாட்டுடைய வாசலில் வருகிறார்கள். ஆனால் அவர்கள் வீட்டோட விட்டா பின்பற்றுவார்கள். ஆண்கள் வீட்டோட மட்டும் நிறுத்தி விடாமல் வீட்டோட தாண்டி நாட்டோட பின்பற்றுவார்கள். அந்த பெண்கள் வீட்டோட பின்பற்றுவோம் ஆண்களுடைய காரணத்தினால். எனவே ஷரியத்தில் கமாலத்தை அடைவது ஆண்கள் மட்டும்தான். பெண்கள் ஒன்று மட்டும் அடையலாம், ஜமாலியத்தை அடையலாம். நானே ஒத்துக்கிறேன். மன்னன் மோலா மாதிரி இந்த அழகா யாருன்னா இருக்காங்களா? என்ன அழகு! அர்ஷத் மோலா எடுத்துக்கோங்க, அவர் நட செம்ம அழகு. ஆக இந்தியாவில் பார்த்தோம் என்று சொன்னால் 1000க்கும் மேற்பட்ட மதரசாக்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது.
அதுல அதிகமா இருக்கக்கூடியது ஆண்கள் மாசாக்கள். பெண்கள் மாசாக்கள் ஒரு ஒரு ஊருக்கு தான் இருக்கும். ஆனா ஆண்கள் மாசாக்கள் ஏரியாவுக்கு ஆண்கள் மாசாக்கள் இருக்கும். ஆக இந்த ஆண்கள் மாசாக்களை நல்லபடி நல்ல ஷரியத்தில் பின்பற்ற நடக்குதுன்னு காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரே ஒரு சுன்னத். சின்ஃபானி மின் உம்மத்தி இதா ஸல்லல்லாஹு ஸலஹன்னாஸ் வைதா ஃபஸது ஃபஸதன்னாஸ் அல் உமரா ஃபுகஹா. இரண்டு விஷயம் என்னோட உம்மத்தில் இருந்து அவங்க கரெக்டா இருந்தாங்கன்னா அவங்க சுத்தி இருக்க உம்மத்தார்கள் கரெக்டா இருப்பாங்க. அவங்க சரியா இல்லைன்னா அவங்க உம்மத்தார்களும் சரியா இருக்க மாட்டாங்க. ஆக இந்த மதரசாக்கெல்லாம் சரியாக இருக்கிறதுக்கு காரணம் அங்க இருக்கக்கூடிய அமீர்கள், தலைவர்கள், நிர்வாகிகள், உஸ்தாதுமார்கள் அவர்கள் தன்னுடைய ஷரியத்தில் பாபந்தியாக இருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் நடத்துக்கும் மதரசாவும் பாபந்தியாக நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ இந்த பட்டிமன்றம் எடுத்துக்கிட்டா அல்லாஹ் தலைவர் அவர்களை ஏன் இங்க அமர்த்தி இந்த பட்டிமன்றத்துக்கு ஏன் செலக்ட் பண்ணோம்? இந்த செலக்ட் பண்ணனால ஏன் அல்லாஹ் செலக்ட் பண்ணனா அவர்கள் அவருடைய ஷரியத்தில் பாபந்தியாக இருக்கிறார்கள். அதனால்தான் அல்லாஹ் தஆலா நம்முடைய தலைவரை இந்த சீட்டிற்கு தேர்ந்தெடுத்தான். இதுவே முஹ்சின் மௌலாவுக்கு அங்க உட்கார வச்சா பட்டிமன்றமா இருக்குமா? அட்டிமன்றமா மாறிடும். பஞ்சாயத்து எலெக்ஷன் நின்னா நடுவர் ஜெயிச்சிருவார்னு நினைக்கிறேன். நம்ம தலைவர் இருக்கிறார், மூச்சுக்கு முன்னோர் இருக்கிறார். ஷரியத் பெண்களுக்கு என்னங்க சொல்லுது? ஏமா தனியாக வெளியே போகாத. அப்படி வெளியே போகிறதா இருந்தால் ஒன்றே மகரமான ஆண்கள் கூட போ, அப்படின்னா வீட்டில் கணவர் இருக்கார்ல அவர் கூட்டிகிட்டு போமான்னு. ஆனால் இக்காலத்து பெண்கள் அதெல்லாம் தூக்கி போட்டு ஜாகிலியத்தை முன்னாடி கொண்டு வராங்க. என்ன தனியாக ஆண்களை போலவே வெளியே செல்றாரு. பைக்கில் காரில் எங்கம்மா போகிற பைக்கில்? நான் லடாக் போகிறேன் பைக்கில். ஏமா நீ லடாக் போகிறேன் கேட்டால் நாங்களாம் வேலண்டினோ ரோஸியோட ரோல் மாடல் அப்படின்றாங்க. இதுதான் அவர்களுடைய பின்பற்றுதல். யார் யார்களோ ரோல் மாடல் எல்லாம் வச்சு சுத்தி கொண்டு இருக்கிறார்கள் இக்காலத்து பெண்கள். அப்படி ஒரு பெண் தப்பிச்சு வெளியே வந்துட்டா, தனியா வரா ஒரு பெண். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல் மர்அத்து இதா ஹரஜத், முடிஞ்சு ஒரு பெண் தனியா வெளியே வந்துட்டானா இஸ்தஷ்ரஃபஹா ஷயாத்தீன், ஷைத்தான்களை வரவேற்கிறான் ஆமான்ட்டு. அந்த இஸ்தஷ்ரஃபாக்கு அதில்லத்தில் இஜாபுல் என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, வல அல் கஃப் ஃபௌகல் ஹாஜிபி, ஷைத்தான் பெண்களுடைய தோல் மீது இப்படி கையை போட்டுருவான். ரஃபா ராஸு இலன் நலர், இப்படி அந்த பெண்ணை பார்த்து வாமா போலாம், வாமா கெடுக்க போலாம், ஆண்களை கெடுக்க போலாம் வாமா அப்படின்னு வரவேற்கிற ஷைத்தான்கள் ஆண்களா பெண்களா? ஆக ஏன் அப்படி ஷைத்தான் வரவேற்கிறான்? ஏன்னா ஷைத்தானுடைய ஹபாயில்களாக திகழ்கிறார்கள் இக்காலத்து பெண்கள். வலைகள்ங்க, சைத்தானுங்க வலைகள் யாரு? பெண்கள். சைத்தான் ஒருத்தனை வழி கெடுக்கணும் என்ன பண்ணுவான்? வலையை தூக்கி போடுவான். பெண்களுக்கு தான் தூக்கி போடுவான். பெண்களின் மூலம் அவங்க வழி கெடுத்துருவாங்க. இப்போ இருக்கிற சோசியல் மீடியா அனைத்திலும் பார்த்தா ஃபித்னாகிராம், அது சிஇஓ, இன்ஸ்டாகிராமுடைய சிஇஓ பேட்டி கொடுக்குறாரு. என்னுடைய இந்த மாபெரும் இந்த இன்ஸ்டாகிராம் வளர்ச்சி பெறுவதற்கு காரணம் அதிகமாக பெண்கள் அப்படின்ட்டு. ஏன்? அவர்கள் தான் அதிகமாக ஃபாலோவர்ஸ்களை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக தான் ஃபித்னா பரவுகிறது. ஆண்களை பாருங்க, வாரம் நம்ம உஸ்தா தௌபா மஜ்லிஸ் லைவ் போடுறாங்க. சர்க்காரை பாருங்க, வாரம் திக்கர் மஜ்லிஸ் லைவ். ஆனா பெண்களை பாருங்க, புருஷன் வீட்டை விட்டு வெளியே போனாலே போதும், உடனே யூடியூப் ஆன் பண்ணி, ஹலோ வியூவர்ஸ், நான் தான் உங்க ஃபாத்திமாஸ் கிச்சன், இன்னைக்கு நம்ம சமைக்க போடுறது செட்டிநாடு சிக்கன். இப்படிதாங்க ஆண்கள், இப்படிதாங்க பெண்கள் அவங்களுடைய பின்பற்றல கொண்டு போறாங்க. யூடியூப்லயும் ஃபேஸ்புக்கும் லைவ் போட்டு டூரு, ஹோம் டூரு, அந்த டூருன்ட்டு கன்றாவிலாம் அவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்து, நபியே அக்பிரினா அமாராத், கியாமத் நாளுடைய அடையாளங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்காம சொல்லிட்டாங்க, பெண்கள் ஏங்க அந்த அலிதல் அஹமது ரப்பதஹா, ஒரு அடிமை பெண் எஜமானனை பெற்றுக் கொள்வார். இதுதான் கியாமத் நாளுடைய அடையாளம். முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினது. அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்கிறாங்க, கியாமத் நாள் யாருங்க ஷஃபாத் பண்ணும்? யஸ்ஃபஉ ஸலாஸூன் அல் அன்பியா வல் உலமா வஷ்ஷுஹதா. அன்பியாக்கள் யாருங்க? ஆண்களுங்க. அன்பியாக்கள் யாருங்க? ஆண்களுங்க. உலமாக்கள் யாருங்க? ஆண்களுங்க. ஷுஹதாக்கள் அதிகமாக இருப்பது யாருங்க? ஆண்களுங்க. ஆக நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் பெண்களே,
இக்காலத்தில் ஷரியத்தை அதிகமாக பின்பற்றுவது ஆண்களா பெண்களா என்று கேட்டால் பெண்களே பின்பற்றுவது ஆண்களே, பெண்களே பின்பற்றுவது ஆண்களே, பெண்களே இக்காலத்தில் ஷரியத்தை அதிகமாக பின்பற்றுவது நடுவர்களே. வாஹிர் தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். முகமது அஃசல் ஆமிரி அவருடைய பெயருக்கேற்ப மிக சிறப்பான முறையில் தன்னுடைய கருத்துக்களை முன் வச்சார். அதில் ஆரம்பமாக ஒரு ஹதீஸை பதிவு செஞ்சார். மா தரக்து பாதி அல்லர்ர அல்லர் ரிஜாலி மினன் நிசா. எனக்கு பின்னால் ஆண்களுக்கு பெரும் சோதனையாக பெண்கள் தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு பார்க்குறோம், பெண்கள் மூலமாகத்தான் நிறைய சோதனைகள், ஃபித்னாக்கள், ஃபசாதுகள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. நம்மளை வழிகெடுக்கக்கூடிய ஒரு இடத்துல பெண்கள் தான் இன்றைக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி உள்ள நிதர்சனமான உண்மை. ஃபித்னாவாக இருக்கக்கூடிய அவங்க எப்படி சரியத்தை பின்பற்ற முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று அந்நிசாவ ஹபாயில் ஷைத்தான், ஷைத்தான் மனிதனை வெளியெடுக்கிறதுக்கு வலைகளாக பெண்களைத்தான் பயன்படுத்துகிறான் என்பதும் ஹதீஸ் ஷரீஃபில் வந்திருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அதையும் சகோதரர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதே மாதிரி யூடியூப்பில் இன்றைக்கி நிறைய பெண்கள் வீணான காரியங்களில் ஈடுபடுறாங்க. நிறைய இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. யூடியூப் மோகம், இன்ஸ்டாகிராம் மோகம் நிறைய நடக்குது. ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நாம் இன்றைக்கி தள்ளப்பட்டுட்டோம். எல்லா நிலையிலும் இன்றைக்கி ஃபோனோடு தான் நம்ம இன்றைக்கி வாழ வேண்டியதாக இருக்குது. உலகத்தினுடைய காரியங்களும் சரி, தீனுடைய காரியங்களும் சரி, ஃபோன் இல்லைன்னா நம்மளால் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நிர்பந்த நிலைக்கு நாம் போயிட்டோம். தீனும் அதில் தான் இருக்குது, துனியாவும் அதில் தான் இருக்குது. ஆனால் அதிகமாக வழிகெடுக்கக்கூடிய ஒன்றாக இன்றைக்கி செல்ஃபோன் இருக்குது. அதனால் இன்றைக்கி நிறைய பேர் புத்தி பேதலிச்சு நாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிற விஷயம் கூட தெரியாத அளவிற்கு நிலைமை போய்கிட்டு இருக்குது. ஒரு கணவர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். சாப்பிடும்போது மனைவிட்ட கேட்டார், என்னடி ரசம் வச்சுருக்கிற, ஊற்றி சாப்பிட முடியுதா, ஓடு தண்ணி மாதிரி இருக்குது, இதெல்லாம் ஒரு ரசமா அப்படின்ட்டு சத்தம் போட்டார். என்ன இப்படி ரசம் வச்சுருக்கிற, ஃபோனை பார்த்து பார்த்து சமைக்காதுன்னு சொன்னால் கேட்குறியா, நீ சமைக்கும் போதாச்சும் ஃபோனை ஓரமாக வைக்கலாம் இல்லையா அப்படின்னு இவர் கேட்டார். மனைவி சொன்னால், நான் எத்தனை தடவை சொன்னேன் ஃபோனை பார்த்துக்கிட்டே சாப்பிடாதீங்கன்னு. நீங்கள் ஊற்றுனது ரசம் இல்லை, தண்ணி தான், தண்ணியை தான் ஊற்றி சாப்பிட்றீங்க, ரசம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லித்தான். அப்போ இன்றைக்கி ஃபோன் இல்லாமல் வாழ முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி நாம் அந்த இடத்துக்கு போயிட்டோம். அதில் குறிப்பாக பெண்கள் இன்றைக்கி நிறைய தன்னுடைய பொன்னான நேரங்களை இந்த ஆன்லைனில் செலவழிச்சிட்ருக்கிறாங்க அப்படிங்கிறத வருத்தத்தோடு பதிவு செஞ்சார். இன்ஷா அல்லாஹ் அவருக்கு பதில் சொல்வதற்காக, பெண்கள் தான் இன்றைக்கு ஷரியத்தை அதிகம் பின்பற்றுகிறார்கள் என்கிற அணிக்கு வழி சேர்ப்பதற்காக முகமது அர்ஷத் ஆமிரி அவர்களை நான் அழைக்கிறேன். அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால சுப்ஹானஹு வ தஆலா ஃபி கலாமி லஅலா இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம். இக்காலகட்டத்தில் அதிகமான ஷரியத்தை பின்பற்றுவது பெண்களே ஆண்களா அல்லது பெண்களா என்று நாம் பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஷரியத்தினுடைய ஆரம்ப காலகட்டம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வஹீயேறிய சமயம் சில ரிவாயத்துகளை வருகின்றது. அந்த நிலை எவ்வாறு நாயகத்திற்கு இருந்தது என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலையிலிருந்து கீழே விழுவதற்கு நாடினார்கள் என்றெல்லாம் வருகிறது. அந்த நிலையில் கதீஜா நாயியா கூட இருந்து ஆறுதல் கூறவில்லை என்று சொன்னால் நம்மளுடைய ஷரியத் நம்ம அவருக்கு கிடைத்திருக்காது சகோதரர்களே. மேலும் இக்காலம் என்று கூறுகின்றார்கள். அக்காலம் இல்லாமல் எவ்வாறு இக்காலம் வந்தது? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசாமல் பெண்ணை பற்றி பேசி முடிக்க முடியாது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு ஷரியத்தில் பேணிக்காக இருந்தார்கள் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே கூறி காமிக்கின்றான். இன்னல்லாஹ இஸ்தஃபாகி வ தஹராகி அலா நிசாயில் ஆலமீன். நிச்சயமாக நாம் உங்களை அனைத்து பெண்களை காட்டிலும் நாம்
சிறப்புப்படுத்தியுள்ளோம் என்பதாக அல்லாஹ் தாலா தன் திருமறையிலே கூறி காமிக்கின்றார். மேலும் மருசுகுமலா பேசும்போது சொன்னார், ஒரு நபியாச்சும் காமிச்சிருங்க பெண்களில், ஒரு நபியாச்சும் காமிச்சிருக்க பெண்கள். இதுக்கு தான் அரபி கிதாபுகள் அதிகமாக முத்தாலா செய்ய வேண்டும். குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள், அனைவராகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இமாம் தஃப்சீலே குர்துபிலே வருகின்றது, இன்ன மரியம் நபியத்துன், நிச்சயமாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக உள்ளார்கள். என்னல்லாஹ் தஆலா அவுஹா இலைஹா பி வாசித்ததில் மலக்கி, ஒரு மலக்கினுடைய வாசிதாவை கொண்டு அல்லாஹ் தஆலா அவர்கள் பக்கம் வஹி அறிவிக்கிறார் என்பதாக குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறிய செய்தியை நாம் பார்க்கின்றோம் சகோதரர்களே. மேலும் பெண்கள் அதிகமானவர்கள் ஷரியத்தை பின்பற்றுவர்கள் மட்டும் பெண்கள் கிடையாது, மாறாக அதிகமான ஷரியத்தை பின்பற்றுவதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் பெண்களாக உள்ளார்கள் சகோதரர்களே. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 3 ஷாஃபியார்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்னுடைய தாயார் இல்லை என்றும் சொன்னால் ஷாஃபி மதுஹபி இருந்திருக்காது சகோதரர்களே. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அனைத்து இல்முகளையும் படித்துவிட்டு தன் தாயாரிடத்தில் வருகின்றார்கள். படை பட்டாளங்கள் குதிரைகளுடன் வருகின்றார்கள். அதனை பார்த்து ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறிய ஒரு வார்த்தை அவர்களை ஒரு மதுஹபினுடைய இமாமாக மாற்றுகின்றது. கூறுகின்றார்கள், இன்னி லம் அபாஸ்கலி ஜமீல் மால், இது போன்று செல்வங்களை சேமிப்பதற்காக உன்னை நான் அனுப்பவில்லை. வலாக்கின் அபாஸ ஜமாயில் அஹாதீஸ், மாறாக நாயகத்தினுடைய ஹதீஸ்களை நீ ஒன்று சேர்ப்பதற்காக வேண்டித்தான் உன்னை அனுப்பினேனே தவிர செல்வங்களை சேமிப்பதற்கு அனுப்பவில்லை என்று கூறியதின் பிரதிபலிப்பு ஒரு மதுஹபினுடைய இமாமாக மாறுகின்றார்கள். புகாரியில் ஹதீஸை கூறுகின்றார்கள், இது புகாரியில் வருகிறது, அது புகாரியில் வருகின்றது என்று கூறுகிறார்கள். புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய தாயாரில் என்று சொன்னால் புகாரி இமாம் எடுத்திருக்க மாட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புகாரி இமாமுடைய தாயின் கனவில் வந்து கூறுகின்றார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கனவில் பார்ப்பது சாதாரணமாக காரியமா? புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை தாயார் கூறுகிறார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், கத் ரத்தல்லாஹு அலா இப்னிக பஸ்ரஹு லி கஸ்ரத்தி துஆயிக், உம்முடைய அதிகமான துஆவை கொண்டுதான் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு பார்வை கிடைத்தது. புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இல்லை என்று சொன்னால் அஸஹுல் குதுபி பாத கிதாபுல்லா இருந்திருக்காது, புகாரி கிதாப் இருந்திருக்காது சகோதரர்களே. மேலும் பெண்கள் அதிகமானவர்கள் எதிலும் முன்வர மாட்டுகின்றார்கள். அவர்களால் எதுவும் சாத்தியமில்லை என்று கூறுபவர்களை கேட்டுக்கொள்ளுங்கள். 1000 வருடங்கள் கடந்து இன்றும் செயல்படக்கூடிய பல்கலைக்கழகம் எது? உலகிலேயே மிக தொன்மையான பல்கலைக்கழகம் எது என்று கூறப்படுகின்றது. மேற்கூறப்பட்டது 2 கேள்விக்கும் பதிலாக அமைவது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகின்றது சகோதரர்களே. ஃபாத்திமா ஃபிஹ்ரியா என்ற ஒரு இஸ்லாமிய பெண்மணியால் ஆரம்பிக்கப்பட்ட ஜாமியா அல் கராவாயின் என்ற பல்கலைக்கழகம் தான் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வாங்கிய பல்கலைக்கழகம் இன்றும் உள்ளது சகோதரர்களே. ஒரு பெண்ணால் ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழகம். மேலும் மஷாயிஹ்மார்கள் தாயை பற்றி கூறும் பொழுது என்ற வார்த்தையை பற்றி கூறும்பொழுது கூறுவார்கள், அலிஃப் என்ற வார்த்தை அல்லாவையும், மீம் என்ற வார்த்தை முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே குறிக்கின்றது. ஆக அவர்கள் கூற வருவது என்ன? இவர்கள் இரண்டு நபர்களுடைய பொருத்தத்தில் தாயினுடைய பொருத்தத்தில் 2 நபர்களுடைய பொருத்தம் உள்ளது. மேலும் நாம் இப்பொழுது மதரசாவில் உள்ளோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் யார்? நம்மளுடைய தாய்மாராக இருக்கின்றார்கள். ஒரு ஷரியத்தை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு செல்லக்கூடியவர்கள் நம்மளுடைய தாய்மாராக இருக்கின்றார்கள். மேலும் இப்பொழுது நம்ம ஒரு தந்தை பொருளாதாரம் ரீதியாகத்தான் சிந்திப்பார். எவ்வாறு என்று சொன்னால் நம் பிள்ளை எப்படி டாக்டர் ஆக வேண்டும், எப்படி இன்ஜினியர் ஆக வேண்டும் என்று தான் சிந்திப்பாரே தவிர ஒரு ஷரியத் ரீதியில் சிந்திக்க மாட்டார். ஒரு தாய் மட்டும்தான் அந்த பிள்ளைக்கு ஷரியத்தை கற்றுக் கொடுப்பாள். நம்மளுடைய தந்தையினுடைய விருப்பமாக இருந்தால் நாம் மதரசாவில் இருந்திருக்க மாட்டோம், மாறாக ஏதோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜிலேயோ அல்லது மெடிக்கல் காலேஜில் இருந்திருப்போம் சகோதரர்களே. மேலும் இக்காலகட்டத்தில் ஆட்சியாளர்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வருகின்றார்கள். ஆடு நெடியதுன்னு ஓனாய் கவலைப்படுமா? அந்த கதையாக இருக்கு இந்த சட்டம். எவ்வாறு என்று சொன்னால் முத்தலாக் என்ற சட்டம். முத்தலாக் என்ற சட்டத்தை ஷரியத்தை சீர்குலைக்க வேண்டும், ஷரியத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்று கொண்டு வருகின்றார்கள். இதற்கு எதிராக அதிகமான எதிர்ப்பு தெரிவிப்பது ஆண்களுக்கு நிகரான பெண்கள் என்று நாம் மறந்துவிடக்கூடாது சகோதரர்களே. பெண்கள் மட்டும் இந்த முத்தலாக் சட்டம் எங்கள் உரிமை எங்களுக்கு வேண்டும் என்பதாக கேட்டிருந்தால் என்ற சரியத்தாக இருந்திருக்குமா? அனைவரும் தலாக் வாங்கிவிட்டு போயிருப்பார்கள் சகோதரர்களே. மேலும் ஆணினுடைய கடமை பற்றி பெண்ணினுடைய கடமை பற்றி கூறுகின்றார்கள். ஒரு பெண்ணிற்கு ஆண் இது செய்ய வேண்டும் அது செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஆனால் ஒரு ஆணுக்கு பெண் எதை செய்ய வேண்டும் என்று எவரும் கூறுவது கிடையாது. அதை இமாமுல் அஸ்கரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். பிர்ரு ஜௌஜதி வாஜிபுன் அலர் ரிஜால், ஒரு கணவனின் மீது ஒரு ஆணின் மீது கண்ணியம் செலுத்துவது என்பது மனைவின் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. அதில்தான் அதிலிருந்தான் அவர்களுடைய மறுமை வாழ்வு அமைகிறது என்பதாக அஸ்கரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறி காமிக்கின்றார்கள் சகோதரர்களே. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு முக்ஸிரின் நிலைவாயில் கட்டுப்பட்டவர்கள். தெரியாத ஹதீஸ்களே கிடையாது, அறிவிக்காத ஹதீஸ்களே கிடையாது. அவர்கள் ஒரு ஃபத்வா கொடுக்கின்றார்கள். என்னவென்று சொன்னால் அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களே, நோன்புடைய காலத்தில் சஹர் செய்யும் பொழுது இஹ்திலாம் ஆகிவிட்டது. அப்பொழுது அவர் குளிக்க வேண்டுமா, குளித்துவிட்டு நோன்பு வைக்க வேண்டுமா, அல்லது அப்படியே நோன்பு வைத்துக் கொள்ளலாமா என்பதாக கேட்கப்படுகின்றது. அதற்கு அபூ ஹுரைரா அவர்கள் ஃபத்வா கொடுக்கின்றார்கள், இல்லை, அவர் குளித்துவிட்டு தான் நோன்பு வைக்க வேண்டும் என்று அவர்கள் ஃபத்வா கொடுத்து விடுகின்றார்கள். இதனை
இதே ஃபத்வா ஆயிஷா நாயகி இடத்தில் கேட்கப்படுகின்றது. ஆயிஷா நாயகி கூறுகின்றார்கள், குளிப்பு என்பது தொழுகைக்கு தானே தவிர நோன்புக்கு கிடையாது. அவர் அந்த நிலையிலே ஒழு செய்துவிட்டு, ஃபத்வா இவ்வாறாக உள்ளது, ஒழு செய்துவிட்டு அவர் நோன்பு வைத்துக் கொள்ளலாம், குளிக்க தேவையில்லை என்பதாக ஆயிஷா நாயகி கூறுகின்றார்கள். ஆக தர்ஜிஹாக இன்றும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஃபத்வா என்று சொன்னால் ஆயிஷா நாயகியுடைய ஃபத்வாவாக இருக்கின்றார். அபூ ஹுரைரா அவர்கள் ஏராளமாக ஹதீஸை அறிவித்திருக்கலாம். நாயகத்தினுடைய கூட இருந்தால்தான் இது போன்ற குடும்பவியல் சம்பந்தமான ஹதீஸ்களை நம்மவருக்கு கிடைத்திருக்கும் சகோதரர்களே. மேலும் மதீனத்து அன்சாரிகள் பெண்களை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அவர்களை கொன்றுதான் என்றும் மற்ற பெண்களுக்கு ஹைல் இஸ்திஹாலா போன்ற சட்டம் கிடைத்தது. அவர்கள் கூறுகின்றார்கள், நிஅமன் நிசா நிசாவுல் அன்சார், அன்சாரி பெண்மணிகளே மிக சிறந்தவர்கள், பெண்களிலே மிக சிறந்தவர்கள் அன்சாரி பெண்மணிகள் என்று கூறிவிட்டு கூறுகிறார்கள், லம் யம்னா உன்னல் ஹயா வ யதஃபக்கஹன ஃபித்தீன், இந்த தீனிலே கேள்விகளை கேட்பதற்கு அவர்கள் எதையும் தடுக்கவில்லை என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்து அன்சாரிகள் இவர் பற்றி கூறுகின்றார்கள். சகோதரர்களை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா ஆயத்தில் கூறுகின்றான், இன்னி லா உலியு அமல் ஆமில் மின்கும் மின் தக்ரில் வ உன்சா, உங்களில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், உங்களில் ஆண் பெண்ணினுடைய ஒருவருடைய அமல் செய்யக்கூடிய ஒரு அமலில் நான் வீணடிக்க மாட்டேன். அமல் செய்யும் விஷயத்திலே 2 நபருக்கும் இடத்தில் ஒன்றுதான் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையிலே கூறி காமிக்கின்றான். சகோதரர்களே, மேலும் இப்பொழுது கர்நாடகாவில் ஒரு சம்பவம், முஸ்கான் என்ற பெண்மணி, இஸ்லாமிய பெண்மணி, அவர்கள் தெருவில் புர்கா அணிந்து நோஸ்பீஸ் அணிந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களிடத்தில் அவர்களிடத்தில் கூறப்படுகிற ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று கூறுங்கள் என்பதாக அவர்கள் கூறிய வார்த்தை அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று அவர்கள் முழங்கினார்கள். இன்றும் பெண்மணிகள் அவர்களுக்கு ஆபத்து வந்தாலும் சரியத்தை தான் பின்பற்றுகின்றார்கள். சகோதரர்களே, ஆக ஒரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாடி ஆண் இருப்பது சந்தேகம்தான். ஆனால் கண்டிப்பாக ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி பெண் கண்டிப்பாக இருப்பாள். பெண்கள் இல்லை என்று சொன்னால் ஆண்கள் சரியத்தை சரிவர பின்பற்ற முடியாது. சகோதரர்களே, மேலும் ஒரு தேர் இருக்கிறது என்று சொன்னால் அதில் சக்கரம் இல்லாமல் எவ்வாறு சுத்தும், எவ்வாறு நகரும்? ஆண்கள் தேர் என்று சொன்னால் பெண்கள் சக்கரமாக உள்ளார்கள். ஆக அதிகமான சரியத்தை பின்பற்றுவார்கள். மேலும் அதிகமான சரியத்தை பின்பற்றுவதற்கு காரணமாக இருப்பவர்கள் பெண்களே 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 என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. ஊக்குவிக்கிற இடத்துல அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தது பெண்கள் தான் என்பதை மறக்க முடியாது. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மட்டும் இல்லை என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் திருப்பு முனையாக அவருடைய வாழ்க்கையினுடைய கோலம் வேறு மாதிரியாக மாறியிருக்கும் என்று சொல்லப்படுகின்ற அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவ பணிக்கு மிக பெரும் ஒரு பங்காற்றியவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். தன்னுடைய பொருளாதாரத்தாலும் தன்னுடைய உடலாலும் உழைப்பாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனுல் இஸ்லாத்தை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்ப்பதற்கு அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க காரணமாக இருந்தாங்க என்பதை நாம் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால தான் சொன்னாங்க, ஹதீஜாவினுடைய இடத்தில் இந்த உலகத்தில் நான் வேறு யாரையும் வைத்து பார்க்க மாட்டேன். உங்களுக்கு ஹதீஜா தான் மனைவியா, நாங்களாம் மனைவி இல்லையா அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில், ஆயிஷாவை போல உலகத்தில், ஹதீஜாவை போல உலகத்தில் வேறு யாரும் என்னுடைய விஷயத்தில் எனக்கு உறுதுணையாக இருந்ததில்லை, அவங்க இடத்துல வேறு யாரையும் வச்சு பார்க்க முடியாது அப்படின்ட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அந்த அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தீனுக்கு உறுதுணையாக ஒரு மனைவி கணவனுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க இருந்தாங்க. அவங்கள பற்றி சொன்னாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றி பேசினார். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய தாயாரை பற்றி சொன்னார். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய ஃபத்வா பற்றிலாம் நிறைய பேசினாங்க. உண்மையில் பெண்களும் இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக ஏராளமான சேவைகளை தியாகங்களை செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த உழைப்பு தியாகம் இல்லை என்றால் தீனுல் இஸ்லாம் இந்த அளவுக்கு முழுசாக நம்ம கையில் வந்து சேர்ந்திருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய தாயாரை பற்றி சொன்னார். அதே சமயத்தில் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய உஸ்தாதா ஒரு பெண்மணி இருந்தாங்க, நீங்கள் படிச்சிருக்கீங்க, நஃபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு தாயாராக இருந்தவங்க, அவங்களுக்கு உஸ்தாதாக இருந்தவங்க. அவங்கள்ட்ட நிறைய இல்முகளை அவங்கள்ட்ட இருந்து வாங்கியிருக்கிறாங்க. கடைசி நேரத்தில் மௌத்தாகக்கூடிய அந்த நேரத்தில் கூட ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வசியத் செஞ்சாங்களாம், நான் மௌத்தாயிட்டா என்னுடைய ஜனாசாவை நஃபீசத்துல் மிஸ்ரியா
ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வீட்டில் கொண்டு போய் வச்சு அவங்க துவா செஞ்ச பிறகு தான் என்னுடைய ஜனாசாவை நீ அடக்கம் பண்ணணும் அப்படின்னு வசியை செஞ்சுட்டு தான் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஃபாத்தானாங்க அப்படின்னு சொல்லி வரலாறு பதிவு செய்திருக்கிறது. அப்போ எல்லா இமாம்கள் ஏன் நபிமார்களுக்கு உறுதுணையாக பக்கபலமாக அவர்கள் தீனுல் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு மிகச்சிறந்த ஒரு உறுதுணையாக பெண்கள் தாய்மார்கள் அவருடைய மனைவிமார்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் மறக்க முடியாது. அந்த வகையில் பெண்களும் இந்த ஷரியத்தை அதிகம் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்ற தன்னுடைய வாதத்தை பதிவு செய்தார் முகமது அர்ஷத் ஆமிரி.